ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தோல்வியை கண்டு பயப்படாத 5 ராசிகள் யார் யார், எவ்வளவு அடி வாங்கினாலும் பீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து வருவாங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம். ஸோ இந்த 5 ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு அடிபட்டாலுமே திரும்ப எழுந்து வரக்கூடிய ஒரு தைரியமான ஒரு நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய துணிச்சலும் தைரியமும் மற்ற ராசினியர்களுக்கு நிச்சயமாகவே இருக்காது அப்படின்னே சொல்லலாங்க. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய சோதனைகளும் தோல்விகளும் அனைவருக்கும் வருங்க. ஆனா சில ராசியில பிறந்த நேயர்களுக்கு எவ்வளவு அடி விழுந்தாலும் உறுதியாக எழுந்து நிற்பாங்க. அந்த ராசிகள் குறித்து இப்ப நம்ம இந்த வீடியோல தெரிந்து கொள்ளலாம். ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் தனித்துவமான குணங்கள் இருப்பதாகவே நம்ம பார்க்கலாம். வாழ்க்கையில வெற்றி தோல்வி என்பது சகஜமே அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சிலர் தோல்வி அடைந்து விட்டால் அப்படியே முடங்கி விடுவாங்க. ஆனா சிலர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய அடி விழுந்தாலும் அப்படியே விழுந்து கிடக்கவே கூடாது என்று மீண்டும் எழுந்து வர வேண்டும் என்கிற மன உறுதி கொண்டு இருப்பாங்க. சோ இப்படி அசுரத்தனமான மன வலிமையும் தோல்வியும் கண்டு அஞ்சாத குணம் கொண்ட அந்த 5 ராசினியர்கள் யார் யார் என்பதை நாம இப்ப பார்க்கலாம். முதல் கட்டமாக மேச ராசினியர்களை சொல்லலாங்க. காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியாக மேச ராசி இருக்கிறது. நெருப்பு ராசியான இந்த ராசியை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி செய்கிறார். இவர் ஆற்றல், வீரம், விவேகம், உத்வேகம் ஆகியவற்றின் காரகனான விளங்குகிறார் அப்படின்னே நம்ம சொல்லலாம். செவ்வாய் பகவான் ஆட்சி செய்யும் மேசராசினியர்களுக்கு பயம் என்ற வார்த்தையே அகராதிலே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. தோல்வியை சந்தித்தால் சில நிமிடங்கள் மட்டுமே வேதனைப்படுவாங்க. அடுத்த கணமே அடுத்து என்ன செய்யலாம் என்பது குறித்து களத்தில் இறங்கி விடுவார்கள். இவர்களை ஒரு சவாலோ அல்லது தோல்வியோ முடக்கிவிடவே முடியாதுங்க. கீழே விழும் வேகமாக ஓடும் குதிரையை போல சவால்களை எதிர்கொண்டு வெற்றியை நோக்கி முன்னேறி கொண்டே இருப்பாங்க அப்படின்னு மேசராசினியர்களுக்கு சொல்லலாங்க. ஸோ மேசராசினியர்கள் எப்போதுமே துணிச்சலாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசினியர்களை சொல்லலாம். சிம்ம ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். இவர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இயல்பாகவே தலைமை பண்பும் அசாத்திய தன்னம்பிக்கையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிங்கம் காயப்பட்டாலும் அதனுடைய கம்பீரம் எப்போதுமே குறையாதுங்க என்பது போல தோல்வியால் தற்காலிகமாக சோர்ந்து போனாலும் தங்களுடைய சுய மரியாதையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சிம்மராசினியர்களை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பழமொழிக்கு ஏற்றவாறு கண்டிப்பா அவங்களுடைய குணாதிசயம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யாராலும் என்னை வீழ்த்த முடியாது என்கிற எண்ணமே இவர்களை மீண்டும் அரியணையில உட்கார வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு முன்பை விட அதிக பலத்துடன் ராஜாதி ராஜனாக வளம் வருவாங்க. பொதுவாகவே சிம்மராசினியர்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர் பேச்சை கேட்கவே மாட்டாங்க. அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, அவர்கள் என்ன செய்யணும் தோன்றுதோ அதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அவர்கள் முடிவே சரி என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசினியர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா பீனிக்ஸ் பறவை என்ற வார்த்தைக்கு மிக சிறந்த உதாரணமாக விருச்சிக ராசி நேயர்களை கண்டிப்பா நம்ம சொல்லலாங்க. ஸோ இவர்களை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானை அழைக்கிறார். விருச்சிக ராசி நேயர்களின் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எளிதாகவே இருக்காதுங்க. பல துரோகங்களையும் அடியையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை விருச்சிக ராசினியர்கள் நிச்சயமா பெற்று இருப்பாங்க. இவர்கள் தங்களுடைய வழியை மூலதானமாக கொண்டு மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான குணப்படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். தங்களை வீழ்த்தியவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கி இமயத்தின் உச்சிகே செல்லக்கூடிய வலிமை இவர்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வலிமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். இவர்களுடைய மன வலிமையை பார்த்தீங்கன்னா யாராலும் உடைக்கவே முடியாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு வலிமை உடைய ஒரு நபர் அப்படின்னு விருச்சிக ராசினியர்களை கண்டிப்பா நம்ம சொல்லலாம். அடுத்ததாக தனுசு ராசினியர்களுக்கு பார்க்கலாங்க. தனுசு ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவானால் ஆளக்கூடிய ஒரு நபரா கண்டிப்பா இருப்பாங்க. இவர்களுக்கு அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த ராசி நேயர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களை கண்டிப்பா நம்ம சொல்லலாம். இவர்களிடம் இருக்கும் மிகப்பெரிய ஆயுதமே என்னன்னு பார்த்தீங்கன்னா
நேர்மை எண்ணம் என்பதை நம்ம சொல்லலாம். அதாவது இவர்களுடைய நேர்மை வைத்து அனைத்து விஷயத்தையுமே சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னே உங்களை சொல்லலாம். எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலுமே இது அனைத்துமே கடந்து போகும் அப்படின்னு எடுத்துக்கொள்வாங்க. ஏதிலும் ஏதோ ஒரு நல்லது ஒழிந்திருக்கிறது என்று நினைத்து தங்களை தேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருப்பாங்க. என்னதான் உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் நடந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதிலும் நமக்கு ஒரு நன்மை இருக்கு அப்படின்னு நிச்சயமா தனுசு ராசினியர்கள் நினைக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. கவலை என்ற இருள் சூழ்ந்தாலும் நகைச்சுவை உணர்வாலும் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையாலும் வேகமாக அதிலிருந்து வெளிவந்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு நிச்சயமா இருக்குங்க. வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல புதிய இலக்குகளை நோக்கி பாய்ந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசினியர்களை சொல்லப்படுது. ஸோ தனுசு ராசினியர்கள் ரொம்பவே சிறப்பு பெற்று ஒரு குணம் படைத்த நபராகவே நாம் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகரம் ராசினியர்களுக்கு பார்க்கலாம். மகர ராசினியர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நேராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவானின் ஆளுமை கீழே வாழக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா மகர ராசினியர்களை சொல்லலாம். இவர்களுடைய கடின உழைப்பிற்கும் பொறுமைக்கும் பேர் பெற்றவர்கள். வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல தடைகளையுமே தோல்விகளையுமே இவங்க சந்தித்து வந்திருப்பாங்க. ஆனா ஒருபோதும் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு முடிவை எடுக்கவே மாட்டார்கள். எதையுமே நன்றாக யோசித்து ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து அந்த முடிவுகளை இவர்கள் கண்டிப்பா எடுப்பாங்க. சோர்ந்து போகவும் மாட்டாங்க. பாறையை துளைக்கும் புலி போல மெல்லமாகவும் நிதானமாகவும் உழைத்து எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலுமே அதை தாங்கி கொண்டு இறுதியில தாங்கள் நினைத்த இலக்கை அடைந்தே தீருவார்கள். ஸோ மகர ராசினியர்கள் இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் பெற்ற ஒரு நபராகவே நம்ம பார்க்கலாம். இவர்களின் வீழ்ச்சி தற்காலிகமானது தாங்க. ஆனா இவர்களுடைய எழுச்சி பார்த்தீங்கன்னா நிரந்தரமானது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பா மகர ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா மன வலிமை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபர் அப்படின்னே சொல்லலாம். மன வலிமை என்பது எல்லோருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு சக்தியாகவே நம்ம பார்க்கலாம். அதை சரியான முறையில பயன்படுத்தக்கூடிய நேயர்களுக்கு யாராக இருந்தாலும் எத்தகைய தோல்வி ஏற்பட்டாலுமே அதிலிருந்து எளிதில் மீண்டு வரக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்குங்க. சோதட ரீதியாக இந்த 5 ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இயல்பாகவே போராட்ட குணம் அதிகம் என்றாலும் ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல லக்னம் செவ்வாய் மற்றும் சூரியனின் நிலையை பொறுத்து இந்த குணங்கள் கண்டிப்பா மாறுபடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த 5 ராசினியர்கள் மிகவும் துணிச்சலாக தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு ராசினியர்களா இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனலை போடக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய நியூ அப்டேட்டான வீடியோஸை நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.